இன்னும் கீழே விட்டாரு. ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அட ஆமாங்க, இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் சக்கரவள்ளி கிழங்கு விதைக்கொடி தாங்க நடப்போகிறோம். அதை எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ பக்கத்து தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இது தாங்க சக்கரவள்ளி கிழங்கோட விதைக்கொடி. இதை தான் இப்போ நாங்கள் பிடுங்கிட்டு போயிட்டு நம்ம தோட்டத்தில் நடப்போகிறோம். யாருக்கெல்லாம் சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப சக்கரவள்ளி கிழங்கு பிடிக்குங்க. அதனால தான் ஓசியில் கிடைக்குது அப்படின்ட்டு அள்ளிட்டு போகலான்ட்டு வந்தாச்சு இன்னைக்கு. இது ஒரு கட்டிங்ஸ் தாங்க நட்டு வச்சுருக்காங்க. ஆனால் எவ்வளோ கொடி போயிருக்கு பாருங்கள். இது அப்படியே விட்டாலுமே கொடி நிறைய படர்ந்து போகுங்க. நமக்கு இப்போ நடுற பதத்துக்கு வந்ததுனால நாங்கள் இந்த கொடியை இப்படியே கட் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு வேற விட்டுட்டு தாங்க கட் பண்ணியிருக்கோம். இது அப்படியே தளைஞ்சி நம்ம வெட்டின அளவுக்கு வந்துடும். ஓகேங்க, நம்மளுக்கு தேவையான கொடியை எடுத்தாச்சு. அப்படியே கட்டி நம்ம தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படியே ஒரு வழியாக கம்பி வேலியை தாண்டி நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சுங்க. இதை அப்படியே கொண்டுட்டு போய் அங்கே வச்சிடலாம். எங்கள் ஊர் பக்கம்லாங்க முதல் நாள் கொடியை எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா நிழலில் வாட விட்டு 2வது நாள் தாங்க நட்டு வைப்போம். அப்போ தான் நல்லா நடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொடியை கீழே வச்சுட்டு எப்படி பாத்தி கட்டுறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா பாத்தி கட்டுறது தாங்க இதில் ரொம்ப முக்கியமானது. நம்ம கீழ்பாத்தி தான் கட்டணும். அப்போ தான் கொடியிலேருந்து கிழங்கு நல்லா வரும். கிழங்கு வகையை பொறுத்த வரலையும் கீழ்பாத்தி தாங்க கட்டணும். வரப்பு நம்ம எந்த அளவுக்கு அகலமாக போடுறோமோ அந்த அளவுக்கு கிழங்கு நல்லா விழுங்க. எங்கள் வீட்டுக்காரவங்க பாத்தி பிடிச்சிட்டாங்க. தண்ணி போடுறதுக்காக நான் வாய்க்காலை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்க, நான் வாய்க்காலை ரெடி பண்ணுறதுக்குள்ளே எங்கள் மித்துக்குட்டி என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே அவங்க அப்பா போட்டிருந்த பாத்தியை பூரா உடச்சிக்கிட்டு இருக்கான். நாங்கள் பாத்தியை போடுறது இவர் உடச்சி விட்றது, இவருக்கு இதான் வேலை. சித்தாள் வேலையை 8 ஆள் செய்யணும்னு சொல்லுவாங்க. அது இதுதான் போல். ஒரு சின்ன பையன் வேலை செஞ்சான்னா அந்த வேலையை நம்ம திருப்பி திருப்பி செய்கிற மாதிரி தாங்க இருக்கும். என்ன பண்ணுறது, இவனையும் வச்சு தான் இன்றைக்கி எல்லா வேலையும் செஞ்சு முடித்தோம். இப்போ பாத்திக்கு தண்ணி எடுத்து விட்டாச்சுங்க. எப்படி அந்த கொடியை நடலாம் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். முதல்ல எங்கள் அத்தை தான் நடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் நட போகிறோம். நாங்கள் எங்கள் ஊர்லேயே ஷேப்பில் தாங்க நடுவோம். நானும் எங்கள் அம்மாவும் தான் நட்டுக்கிட்டு இருக்கிறேன். சரி, எங்கள் வீட்டுக்கார அம்மா கிழங்கு கொடி நடுறோம்னு சொன்னாங்க. சரி, அவங்களுக்கு நட தெரியும். நானும் சரி நடுமா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க எப்படி நடுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். நீ கடைசி வரைக்கும் நாற்று நடமாட்டேன். நடுவாப்பா, நீ போ. நீ முதல்ல நீ கடைசி வரைக்கும் நீ வீட்டோட அங்கிட்டு போடா. நட முடியாது. அது காடு இன்னும் இஞ்சி இருக்கணுமா நடுறதுக்கு. அவன் வெறுங்காட்டிலே விட்டாலும் அவன் நடமாட்டான். இல்லை இல்லை நடுவேன். கிழங்கு கொடியெல்லாம் நான் இது வரைக்கும் நட்டது இல்லைங்க. எங்கள் அத்தை மாமா வீட்டுக்காரவங்க தான் நடுவாங்க. நான் புதுசாக இன்னைக்கு நட்டு பார்த்தேன். ஆனால் வரல. அதுக்கு தான் இவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உனக்கு நட தெரியாதுங்கிட்டு வா. ஏன் நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்கிற? நேராச்சு, வா வா வா, வெளிவா. நான்லாம் கிழங்கு சாப்பிட்றதோட சரிங்க, நடலாம் தெரியாது. இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். வாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க எப்படி நடுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். எங்கள் ஊர்லலாம் நாங்கள் இப்படி தாங்க ஷேப்பில் நடுவோம். இந்த மாதிரி யாரெல்லாம் நடுவீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு பாத்திக்கு ஃபுல்லாக நட்டு முடிச்சாச்சுங்க. மிச்சம் கொஞ்சம் இருந்தது. அதை தான் இன்றைக்கி நட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நட்டு வச்சுருக்கிறது கரெக்டாக 120 நாளில் நமக்கு அறுவடைக்கு வந்துடும். கண்டிப்பாக அந்த வீடியோவும் போடுறேன். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மெசேஜில் வரும். நீங்கள் வீடியோவை உடனே பார்த்துக்கலாம். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.